ஹாய் எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் செல்பி. நம்ம ஓல்டு சேனல் 23,000 சப்ஸ்கிரைபர் இருந்த சேனலை வந்து யூடியூப் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் வந்து அந்த சேனலோட மெயில் வந்து அன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிவ்யூலாம் போட்டு பார்த்தோம், ரிப்போர்ட் போட்டு பார்த்தோம், எதுவுமே வேலைக்காகலை. நாங்கள் பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து புதுசாக இப்போ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே சப்போர்ட்டை கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அண்ட் டெக்னீஷியன் எக்ஸாம் வந்து ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. ரொம்ப சீக்கிரம்னா இந்த மந்த் எந்த இல்லாட்டி பிப்ரவரியில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஸோ எல்லோரும் இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் புக்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ஸ்கூல் புக் சொல்கிறாங்க, என்சிஆர்டி அந்த மாதிரியெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ இதில் காமிக்கிற புக்கை வந்து இதை மட்டும் வாங்கி படித்தா போதும், கண்டிப்பாக ஏஎல்பி வந்து கிளியர் பண்ணலாம். இது மட்டும் போதுமானா இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டு நீங்கள் வந்து போடணும். டெய்லியும் டெஸ்ட்டு சீரீஸ் ஏதோ டெக்ஸ்ட் புக்லேயோ இல்லை ADA 24x7 அந்த மாதிரி ஏதோ டெஸ்ட்டு சீரீஸ் வாங்கிட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 ட்ரேட் பேப்பர் 3 ஸ்டேஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, தேர்ட் ஸ்டேஜில் சிபிஐடிக்கு அதுக்கு வந்து அப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 ட்ரேட் பேப்பர், அதில் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதுக்கும் என்ன புக் அப்படிங்கிறத நம்ம இதிலே பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இந்த மேக்ஸில் வந்து ஏகப்பட்ட புக் இருக்குது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த YCT மேக்ஸ் புக் வந்து வாங்கிக்கோங்க. 2024 எடிஷன் இருக்குது. நான் வாங்கும்போது 2021 இருந்துச்சு. இப்போ 2024 ரீசெண்டாக கொண்டு வந்துட்டாங்க. NTPC குரூப் டி நடந்த எல்லா பேப்பரோட கொஸ்டின் பேப்பர்ஸும் பார்த்திங்கன்னா சால்வ்டு பேப்பர்ஸ். ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் அடுத்த இமேஜில் அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு காமிக்கிறேன். இந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் வைஸ் சால்வ் பண்ணியிருப்பாங்க. நம்பர் சிஸ்டத்தில் ஒரு நம்பர் சிஸ்டம் இருக்குன்னா அந்த நம்பர் சிஸ்டத்தில் எத்தனை டாபிக் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குன்னா பர்சன்டேஜில் எத்தனை டாபிக் இருக்குது, அந்த மாதிரி டாப்பிக்காக எத்தனை டைப் இருக்குது, டைப் 1 டைப் 2 போட்டு அந்த டைப் 1ல் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஒரு சம்மு கொடுத்துருக்காங்கன்னா அந்த சம்மு எந்த எக்ஸாமில் கேட்டாங்க, எந்த ஷிஃப்ட்டில் கேட்டாங்க, எந்த டேட்டில் கேட்டாங்க. இது வந்து 2021 புக்கோட பிரிண்ட்டு. நீங்கள் 24 வாங்கும்போது அப்டேட்டாக இருக்கும் அந்த புக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வாங்கி அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், நம்பர் சிஸ்டம்னா எத்தனை டைப் இருக்குது, பேஸ்ட் ஆன் டிவிசபிலிட்டி, பேஸ்ட் ஆன் LCM அண்ட் SCF, ஃபைண்டிங் நம்பர்ஸு, ரேஷனல் நம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸுக்கு வந்து இது மட்டும் போதுமானா, மேக்ஸுக்கு வந்து ரயில்வேக்ஸுக்கு இது மட்டும் போதும். இதையும் மீறி உங்களுக்கு இல்லை இன்னும் எனக்கு டஃப்னஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RS அகர்வால் வாங்கலாம், ககன் பிரதாப் வாங்குகிறான், அந்த மாதிரி ராகேஷ் யாதவ், அந்த மாதிரி புக்கு நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பேசிக்ஸு எல்லாத்தோட வீடியோவோட கான்செப்ட் எல்லாமே வீடியோ பார்த்துட்டு எதில் பார்க்குறீங்களோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கில் இருக்க எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டு சீரீஸ் போகலாம். ஸோ இந்த YCT RRB 2024 இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா வேறு பப்ளிஷர் வந்து கம்மி ரேட்டில் விற்றுட்டுருப்பாங்க. ரெடி பண்ணது YCT தான், ஆனால் அதை விற்கிறவங்க வந்து நிறைய பேர் விற்றுட்ருப்பாங்க. ஸோ கம்மி ரேட்டு எதில் இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் ரெண்டுமே இந்த புக்கில் இருக்குது. இதுவும் YCT தான். இப்போ நான் காமிக்கிறதுல மேக்ஸிமம் YCT புக்காக தான் இருக்கும். ஏன்னா ரயில்வேல இந்த அளவுக்கு பெஸ்ட் வந்து கொடுத்தது YCT தான். ஸோ இந்த வெர்பலில் வந்து பார்த்திங்கன்னா அனாலஜி, கோடிங், டீகோடிங், நம்பர் சீரீஸ், வென் டயக்ராம், அப்புறம் நான் வெர்பலில் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், கியூபு, டைஸு, ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்குமே இந்த வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் வந்து இந்த ரீசனிங் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே அப் டு டேட் பேட்டர்னில் தான் இருக்குது. 2024 புக்கும் அவைலபிளில் இருக்குது. ஸோ ரீசனிங் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் வந்து அவ்வளோக்கா கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒருக்கா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் ரீசனிங் பார்த்துட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டு சீரீஸ் போகலாம். என்ன கேட்டால் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து பெஸ்ட்டுனா டெக்ஸ்ட் புக் ஆப்பில் வந்து டெஸ்ட்டு சீரீஸ் வாங்கிக்கோங்க. 1 இயரோடது இருக்கும், 3 இயர்ஸோடது இருக்குது, 300 சம்திங் என்னமோ.
அதோட டஃப்னஸ் லெவல் வேணுன்னா அடா 24x7 பேங்க்கோட இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டு பாருங்கள். ஸோ ரீசனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த YCT வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது பொறுத்தளவுக்கு. நீங்கள் வந்து தியரியாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற லூஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் போதும், அது கீழே இந்த மாதிரி நான் மேக்ஸ் காமிச்சல அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த YCTயே போகலாம், RRB ஜென்ரல் சயின்ஸ். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் தியரியாக ரொம்ப படிக்கணுன்னா, டீப்பாக படிக்கணுன்னா, NCERT லெவலில் படிக்கணுன்னா நீங்கள் வந்து லூஸ் அண்ட் போகலாம். தாராளமாக லூஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இந்த RRB 2024 வரலாம். இந்த YCTயோட புக்கோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் டெலிகிராம் நம்ம குரூப் சேனல் தரேன், இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து இந்த புக்கோட லிங்க்கில் இந்த புக்கோட PDF எல்லாம் அனுப்புகிறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா அதை வந்து வாங்கிக்கோங்க. இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், மேக்ஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் ஃபிசிக்ஸில் என்னென்ன டாபிக் இருக்குது, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டு, மோஷனு, எலக்ட்ரிசிட்டி, வேவ் மோஷன், அப்புறம் லைட்டு, சவுண்டு, எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்து அதில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்லாம் இது பாருங்கள். குரூப் டி, NTPC ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ALP ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, RRB, JEE, பேராமெடிக்கல், RFF, கான்ஸ்டபிள், இது எல்லா இதுலேயும் கேட்டது இதில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தியரி வேணும்னா இந்த லூசன்ட் புக்கு வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் போங்க. இல்லை இப்போ டைம் இல்லை, மேக்ஸிமம் டைம் இல்லை எல்லாத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் கவர் பண்ணிட்டே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ஜென்ரல் நாலேஜ். ALP படிக்கிற பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்டு GA வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால் மேக்ஸிமம் இதில் வந்து டயத்தை நீங்கள் ரொம்ப கொடுக்காதீங்க. இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்னு ஒன்று இருக்கும், ஃபஸ்ட்டு மேல் இன் வேர்ல்டு, ஃபஸ்ட்டு மேல் இன் ஃபீமேலு, ஏர்போர்ட் எங்கெங்கே இருக்குது, அப்புறம் பார்க்ஸு, நேஷ்னல் பார்க்ஸு, அது மாதிரி ஸ்டாட்டிக் ஜிஏ பரதம், டான்ஸு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். அதுலேருந்தே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்துடும். மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் அடிக்கிற மாதிரி இதில் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இது வேணான்னா தாராளமாக அவாய்ட் பண்ணலாம். வெறும் 10 மார்க் தான். CBT 1ல் வெறும் 10 கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி CBT 2லேயும். ஏன்னா நமக்கு இதுக்கு அடுத்து வந்து சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது. CBT 1ல் மேக்ஸ் ரீசனிங் பார்த்தாலே போதும். மேக்ஸ் ரீசனிங் ஃபுல்லாக தரவு பண்ணிட்டு நீங்கள் சயின்ஸ் வந்துக்கலாம். சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கவர் பண்ணால் போதும், அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி, அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே தொடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு தியரியாக படிக்கணும், தியரியாக படிச்சுட்டு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அரிகந்த் வாங்கலாம். இல்லாட்டி இதுலேயும் லூசன்ட்டு வாங்கலாம். லூசன்ட் புக் இருக்குது, அரிகந்த் இருக்குது ஜென்ரல் நாலேஜில். இந்த ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா தியரியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேயில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்துசம் பற்றி நிறையா கொடுத்துருப்பாங்க. புத்திசம், கிறிஸ்டியானிசம், முஸ்லீம்னா அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பேராவாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து MCQ கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஜென்ரல் நாலேஜில் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி தியரியாக படிக்காமல் அந்த கேட்ட கொஸ்டினும் அப்புறம் அதோட சொல்யூஷனும் பார்த்திக்கிறதுக்குன்னா இந்த YCT புக்கில் இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஜென்ரல் நாலேஜ் புக் வந்து நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். தியரியே வேணுன்னா அது, இல்லை கொஸ்டினாக வேணும்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி படித்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து 10 கொஸ்டின்ஸ் தான். இது PDF கூட நீங்கள் வச்சு வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி டெய்லி ஏதோ ஒரு 10 கொஸ்டின் 30 கொஸ்டின் ஸ்டாட்டிக் ஜிகே, ஃபஸ்ட் ஸ்டாட்டிக் ஜிகே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா, ஏஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா அது பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு, நான் வெர்பல் அண்டு ரீசனிங் புக்கு, அதுக்கப்புறம் மேக்ஸ். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2ல் வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு ஒரு டாபிக் வரும். அதாவது ஸ்டேஜ் 1ல் வந்து மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸு, அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ். சரிங்களா? அந்த சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இப்போ ஸ்டேஜ் 2 வந்துட்டோம்னா அதே மேக்ஸு, ரீசனிங்கு, சயின்ஸுக்கு பதிலாக பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு இருக்கும். சரிங்களா? சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல. நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னா உள்ள ஃபிசிக்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், ட்ராயிங்கு, என்விரான்மெண்ட்டு, எஜுகேஷன், அப்புறம் ஹெல்த் அண்டு என்விரான்மெண்ட், IT லிட்ரேசி, இந்த மாதிரி
ஐடி புக்ஸ் இருக்குது. ஐடி புக்கோட டாபிக் தான் இந்த பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் பெர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த YCT புக்கில் போட்டிருக்காங்க. இந்த YCT புக்கை நான் ஒன்றும் ப்ரொமோட் பண்ணல, நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த YCT புக்கை தாண்டி யாருமே வந்து இந்த பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இன்னும் பெர்ஃபெக்டாக போட்டதில்லை. இல்லை நான் எனக்கு பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் வேணாம், இந்த புக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஐடிஐ போகலாம். இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் போய் ஐடி புக்ஸு தேடி கண்டுபிடிச்சி, ஐடி புக்ஸில் ஒர்க் ஷாப் கேல்குலேஷன் அண்ட் சயின்ஸ்னு ஒரு புக் இருக்கும். எல்லா ட்ரேட்லேயும் கொடுத்துருப்பாங்க. எல்லா ட்ரேடுக்கும் 2 செம் இருக்கும். டீசல் மெக்கானிக்கும் 2 செம்மோ 1 செம்மோ நினைக்கிறேன். அந்த 2 புக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அது மேக்ஸிமம் வந்து கேட்டிங்கன்னா இந்த பேசிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு இந்த புக்கு பெட்டர். இந்த புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 454 இருக்குது, 484 இருக்குது, 500 கூட இருக்குது. நான் வாங்கினது 405ன்னு ஒரு பப்ளிஷர் இது பண்ணியிருந்தாங்க. அதோட லிங்க் வந்து நான் இந்த புக்கு எல்லாத்தோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கமெண்ட்லேயும் போடுறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதோட ரிவ்யூஸ் எல்லாம் நீங்களே போய் பாருங்கள். இந்த புக்குக்கு ரிவ்யூ இருக்காது, ஏன்னா புதுசாக வந்து போட்டிருக்காங்க. வாங்கினது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கு, ட்ராயிங்கு, ப்ரொஜெக்ஷனு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஜினியரிங், ட்ராயிங்கு, ப்ரொஜெக்ஷனு, டாப் வியூ, சைடு வியூ, ரைட் சைடு வியூ, ஆங்கிள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஐடிஎம் முடிச்சு போனவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறையா இருக்குது சப்டாபிக்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை வாங்கி படிக்கலாம் தாராளமாக, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்து ட்ரேடு பேப்பர். இப்போ மெக்கானிக்கல் முடிச்சிருந்திங்கன்னா ஃபிட்டரு, மெக்கானிக், டீசல், ஆட்டோமொபைல், ஹீட் இன்ஜின், மோட்டார்ஸ், வெஹிக்கிள். நான் அந்த சிலபஸ் இங்கே போடுறேன். நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருந்திங்கன்னா இந்த சிலபஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்திங்கன்னா இந்த சிலபஸ் மட்டும்தான், நீங்கள் ரைட் சைடில் இருக்க இந்த சிலபஸ் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஃபிசிக்ஸ் அண்டு மேக்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 12th வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து குரூப் எடுத்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு பேப்பர் வந்து இப்போது எப்படி கேட்குறாங்கன்னே தெரியாது. இப்போ நீங்கள் CBT 1 முடித்தோடனே உங்களுக்கு RRBலேருந்து ஒரு லிங்க் விடுவாங்க. அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் சிலபஸ் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலபஸ் டவுன்லோட் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் இதுவும் ஐடி புக்ஸ் தான் நீங்கள் வாங்கி படிக்கணும். ஐடி புக் இப்போது மெக்கானிக்கல் குரூப்பு, மெக்கானிக் டீசல் புக்கு வேணும்னா நீங்கள் ஐடியில் இருக்கிற தியரி பேப்பர் புக் இருக்கும், 2 புக் இருக்கும். அதை வாங்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்கணும். அதை வாங்கி படிக்கிறதுக்கு டைமெல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் அட்வான்ஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த YCT புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2ல் பார்ட் ஏபியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து 14 செட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இந்த 14 செட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து கொடுத்துருப்பாங்க. இதிலே கொடுத்துருப்பாங்க என்னென்ன. ஒரு மெக்கானிக்கல் டீசலுக்கு ஒரு 4 அண்ணா, ஃபிட்டருக்கு ஒரு 2 அண்ணா, ஹீட் இன்ஜினுக்கு ஒரு 2 அண்ணா, மோட்டார் வெஹிக்கிளில் 2 அண்ணா. அதே மாதிரி இந்த எல்லா 3 புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 14, 13 செட்டு அந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன கொஸ்டின்னு, அப்புறம் அது கீழே இருக்கிற சொல்யூஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ட்ரேடு பேப்பருக்கு தாராளமாக இந்த புக்கு வாங்கலாம். மேக்ஸிமம் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்கண்ணா. அப்போது கிட்ட போகிறப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்காக கூட இருக்கலாம். இல்லை நான் வந்து ஐடி புக்ஸ் வாங்கி படிச்சுக்கிறேன்னா ஐடி புக்ஸ் வாங்கி தாராளமாக படிக்கலாம். இல்லாட்டி ஐடி புக்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. சிலபஸ் பார்த்துக்கோங்க. சிலபஸோட லிங்க் வந்து இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராமில். நான் டெலிகிராமில் போடுறேன் எல்லாமே, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா புக்ஸும் உங்களுக்கு இப்போ ஓரளவு கிளியராக இருக்கும். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு, எந்த புக்கில் படிக்கணும். நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரே புக்கில் படிங்க, சரிங்களா? ஒரு புக்கை கான்சன்ட்ரேட்டாக பண்ணி படிங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு சீரீஸுக்கு வேணால் நீங்கள் வேறு புக்கு படிக்கலாம். வேறு புக்கு போக கூட டெஸ்ட்டு சீரீஸ் படிக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் பிடிஎஃப் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த சயின்ஸுக்கெல்லாம் பிடிஎஃப் எல்லாம் இருக்குது, மேக்ஸுக்கு, ரீசனிங்க்கு இருக்குது. வேணும்னா வந்து நான் டெலிகிராமில் எல்லாத்தையும் அமுச்சுட்றேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு 2-3 கொஸ்டின் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், சரிங்களா? இந்த ஐடிஐ புக் வந்து இந்த பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐடி புக்ஸ் வேறு போய் தேடணும். நான் இங்கே இருக்கிறப்ப ஐடி புக் கேட்டால் எல்லா ட்ரேட்லேயும் ஒர்க் ஷாப் அண்ட் சயின்ஸ் அண்ட் கேல்குலேஷன் இருக்குது. அதில் எந்த புக் வாங்குறதுன்னு தெரியல. ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு அண்ணன் எனக்கு ரெஃபர் பண்ணார், இந்த புக்கு பாருங்கள் அப்படின்னு. ஸோ இது பார்த்தேன், வாங்கி பார்த்தேன்.
நல்லா சூப்பராக இருக்குது, படிக்கலாம், தாராளமாக இந்த புக் வாங்கி படிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. சால்வ் பண்ணி அது என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் கூட நீங்கள் போகலாம். டெஸ்ட் சீரிஸும் போனாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் அதான் பண்ணணும். புதுசாக இன்னும் எதுவும் வரல, ப்ரீவியஸ் இயர் கேட்டதே தான் போட்டிருப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் கூகுளில் போய் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மார்க் டெஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா அதுக்கு சம்மந்தமாக வரும். அதை நீங்கள் வந்து இது பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் சயின்ஸ், ரீசனிங், மேக்ஸு, YCT இதில் வந்து லூசன்ட்டு வாங்குங்க. லூசன்ட்டு தியரிக்கு வேணால் வாங்கிக்கலாம், இல்லாட்டி YCTக்கே போய்க்கலாம். அப்புறம் ஜென்ரல் நாலேஜு, அப்புறம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அப்புறம் ட்ரேடு பேப்பர். இந்த ட்ரேடு பேப்பருக்கும் 35% எடுத்தால் குவாலிஃபைன்னு நினைக்கிறேன். அதாவது சும்மா ஒரு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் போட்டாலே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன புக்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பழைய சேனலை வந்து எப்படி பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்களோ அதே மாதிரி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. கீழே இருக்கிற டெலிகிராம் குரூப் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா புக்ஸோட லிங்க்ஸும் கீழே அவைலபிளாக இருக்குது. கமெண்ட்லேயே தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு என்னென்ன வீடியோ வேணும், ஏன்னா அதிலே நம்ம அந்த சேனலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் போட்டோம். அதெல்லாம் இப்போ இதிலே மறுபடியும் போட்டால் வியூஸ் போகுமா போகாது. வியூஸ் போகிறது பிரச்சனை இல்லை. இப்போ அந்த கண்டென்ட் இப்போ எக்ஸாம் நெருங்கினால போட முடியதில்லை. ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை அந்த கண்டென்ட்டை மட்டும் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன அடுத்து என்ன வீடியோ வேணும், எதோ சம்மந்தமாக ஏதோ டவுட்டு ஏதோ வீடியோ வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எடுக்கிற ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off for Tamil Dailies. Bye friends.